ஆமா இது ஆமா நல்லது கவர் எதுனா இருக்குமாண்ணா கவர் இருந்தா பாரு இது டெய்லி ஏத்தாரேண்ணா நீயா டெய்லி ஏத்தாரா கொல்லியில் வேணுமாதா உன் கொல்லியில் இல்லையா எதுவும் இல்லையா உடம்புல அங்கேயே ஆள் இருக்கணும்னா முள்ளு கம்பி அடிக்கணும் இருக்குது எனக்கும் ஒரு 2000 ரொம்ப நல்லதுல்ல இது உடம்புக்கு நல்லது இரும்பு சத்துனா இது அதான் தூது வலை உனக்கு இது பேர் அது இருக்குதா அதெல்லாம் இல்லை அதில் போல தூது வலை கரண்டை எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட எல்லாமே வச்சுருப்பாங்க கடை வச்சுருப்பாங்க சரி அது உங்க 30 ரூபா வைப்பேன் எது கொடுக்குறாங்க 2 பேர் கொடுத்தேன் ஒரு கேரட் போட்டு கொடுத்தேன் என்ன கேரட் அமுத்துன்னு நீங்கள் தேவை வெளியே கங்குதா ஆமாம் அது போய் வாங்கி பாரு வேலை இது அப்படி வச்சு இப்படி வச்சு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பெரம்பூரில் இந்த கீரை அப்படி வச்சுட்டு போனாலும் தூக்கி முடுவாங்க இப்போ ஆமாம் இது இப்போ கீரை வேலை இல்லை ஓ கிடைக்குது கஷ்டம் இது முடுறான்ப்பா கிடைக்குது கஷ்டம் இருக்குது ஊன்னு சொல்கிறேன் நான் மூட்டையை விட்ட ஒரு வாட்டி ஐயோ யார் இருக்கும் வந்தா விளையாட்டில் வச்சுட்டு போய் கீரை காய் வாங்கிற போனா காய் வந்து வைக்கிறாங்க கேரட் கீரட் வாங்கி போனேன் கேரட்லாம் 100 ரூபா ஒரு கிலோ பீன்ஸு 150 ரூபா என்ன வாங்கி ஜன வியாபாரம் பண்ண ஆமாம் இப்போ இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க கடைக்கு போகிறவங்க தான் வாங்குவாங்க காய் மேலே இருக்கிறாங்க பாரு வாங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க பணம் தடவை வாங்க மாட்டேங்கிறாங்க அதுதான் கரெக்ட் என்னடா இப்படி சொல்கிறேன் சார் 40 வருஷமா வியாபாரம் பண்ணுறேன் திருமலை போவேன் இங்கேயும் விற்கிறேன் 40 வருஷமா பெரம்பூர் தானா பெரம்பல் கடம்பத்தூர் இல்லை நீங்கள் இங்கே தான் போட பெரம்பல் தான் அந்த மூலில் வைப்பேன் உங்களை 40 வருஷமா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஐடியா கம்பெனியில் வேலை செய்கிறேன் கீரை வச்சு தான் கொடுத்தேன் பையனை எல்லாம் 2 பொண்ணு கிராமத்தில் படிச்சுது படிக்க வச்சேன் ஆட்டுக்கு படிச்சுக்குது அதுவும் பொண்ணு பார்த்து அடி கொடுத்தேன் பையனும் படிக்க வச்சேன் பையன் தான் ஒரு டல்லாக அவனுக்கு உடம்பு நல்லா இல்லை அவன் தான் இதுவாகிறான் நிலம் எருமோ ஒரு ஏக்கரா எங்கள் அப்பா சம்பாதிச்சு விற்கல சேல் கடம்பத்தூர் தான் கடம்பத்தூர் உள்ள எங்கள் அப்பா இது மப்பாடு போகுது இல்லை புதமாலை ரூட்டுக்கு பாரு ரைஸ் மில் இருக்குது பாரு அங்கே உங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் எனக்கு எங்கள் அப்பன் சொத்தும் விற்கல வச்சுங்கிறேன் பொண்ணும் கொடுத்தேன் பையனுக்கு அந்த உடம்பு புட்லூர் வேலைக்கு போய்க்கிறான் ஒரு நேரத்துக்கு போகிறான்னு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி விட்டு ஒரு தொந்தரவு இல்லாத போடும் ஒரே வாட்டி என்ன செய்தான் ஒரு ஆள் 100 ரூபாய் கீரை வாங்கிக்கணும் 200 ஃபஸ்ட்டு 1020 100 ரூபாய் கொடு 2வது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிடும் இவன் என்ன செய்ய கீரை கொடுப்பான் போது இவன் நேராக தானே அது ஒரு பொம்பளை காட்டினான் இருக்கிறாங்க பாரு 500 சில்லற கூட நான் போய் எத்தனை கொடுத்துட்டு போய் வாங்கி கொடுத்துறேன் கீரையை வாங்கிக்கிறேன் இது வாங்கினேன் 1000 ரூபா போச்சு நம்பிக்கை விட்டேன் நான் வாங்கி விடுங்க 4 மணிக்கு முன்னாடி பிறண்டு போட்டு வச்சுக்கிறேன் கேட்டு யாருக்கு வந்து கீரை கிடைக்கும் 3 மணிக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்கள் பேரா என் பேர் பையன் இதுவாரு அந்த மூவெல்லாம் சாயந்தரம் இருப்பேன் சரிங்கண்ணா அதனால காய் கொஞ்சமாக யாருக்கு ஒரு போகிறேன் இங்கே தான் வியாபாரம் கஷ்டப்பட்டு என் பொண்ணை கொடுத்து எல்லாம் செய்தேன் நான் கீரை வச்சு தான் கீரை தான் கீரை காய் யாருக்கு காய் எல்லா பொருளும் தெரியும் தண்டு வெட்டணும் அவ்வளோ எல்லா மார்க்கெட்டில் வெட்டுவேன் தண்டு பார்ப்பேன் எந்த பொருள் நல்லா தான் பார்த்துப்பேன் எது நல்லா இருக்குது வெட்டு ரொம்ப பொருளாக வரும் கோயம்பேட்டு கூட பொருளை பார்த்துவாங்க எல்லாம் ரேட் அதிகமாக ஒரு நாள் இந்த கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ விற்றுதுமா 30 ரூபா கிலோ விற்றுது இப்போ 100 ரூபா 120 ரூபா விற்குதுன்னா அங்கே கிடையாது விவசாயம் மட்டும் எத்தனை நாளைக்கு பாடுபடும் எனக்கும் நிலம் இருக்குது எல்லாம் இருக்குது விவசாயி கஷ்டப்படுற மாரி யாருமே கஷ்டப்படுறோம் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிட்றான் மார்க்கெட்டில் ஆமாம் கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டு கொடுத்துக்க போனான் அவன் விற்றுருவான் 10 ரூபா இப்போ விவசாயம் அனுப்பிச்சானா நீ சொல்ல என் எதிரே நான் கீரை வாங்கினேன் அவனுக்கு கை வச்சு நல்லா வச்சுக்கிறேன் ஒரு கட்டு 20 ரூபா விற்கிறான் அவங்க காலையில் பட்டி போட்டு எவ்வளோ கொடுக்குறான் மார்க்கெட்டுக்கு அங்கே எவ்வளோ கொடுக்குறான் 8 ரூபா விற்றுது 10 ரூபா விற்றுது 20 ரூபா கட்டி விற்று எவ்வளோ சம்பாதிக்கிறான் காய் கத்திரிக்கோட காலைல ரேட்டு தான் போட்டு கொடுப்பான் மார்க்கெட்லேயே விவசாயி தான் ஏமாந்து போட்டு எங்கே நெல் எங்கேயுமே அவ்வளோதான் ஒசாரகரம் தான் போய்ப்பான் ஒசார எல்லாமே விட்டுருவான் எதுவும் நெல்லிலோட எதுவுமே உசாரா அந்த காலத்தில் 10,000 நிலம் வச்சிருந்தாடா உசாரா அந்த ஒரே ஒரு மதுவால் வரல 10,000 20,000 பயிர் வச்சுருந்தோம் அவங்க சொல்கிறேன் ஒரு ஆள் வர மாட்டேன் எல்லாம் கூலி எல்லாம் வேலைக்கு விவசாயி பட்டு பார்க்குறேன் அவனாலே முடியாது விட்டுறான் கொஞ்சமாக வச்சுக்கினே அது காலத்து பண்ணி இது நான் இப்போ 2 ஒரு பையன்
அந்த காலத்தில் 10 பசங்க காப்பாற்றினாங்க. ஆமாம். இப்போ எங்களை 10 பேர் நாங்கள் 10 பேர் காப்போம். இப்போ இன்னைக்கு 2 பசங்களே என்னால் காப்பாற்ற முடியல. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு போய் எங்கள் பையனை என்ன வாங்கி வச்சிருக்கேன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டால் தான் தெரியும். எங்கள் அப்பன் சேர்த்து நானும் ஒரே ஒரு சண்டு விற்கல, எங்கள் வேலை இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். எப்படியோ அத்தை போடுவேன், கீரை போடுவேன். எங்கள் மாமியார் வீடு உங்கள் வேலை வசதியாக இருக்கிறாங்க. நல்லா கூட என் பொண்டாட்டி விட்றேன்னாங்க. ஏதோ ஒரு பிளாட்டு விட்றேன்னாங்க. அவன் எங்கள் சில பேர் சொல்கிறாங்க நாப்பா மாமியார் வீட்டுக்கு அவன் சொத்துக்குதுன்னு ஆசைப்பட்டு போய் கேஸ் போட்டு எதுக்கா அந்த சொத்து வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தான் எதுக்கா அவன் இஷ்டமாக இருந்தால் கொடுக்கட்டும். ஒரு பிளாட்னா ஒரு பாட்டே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு பொண்ணை கொடுத்தேன். 2 லட்ச ரூபா வாங்கிக்கிறேன். ஐடியா கம்பெனியில் வேலை செய்கிறேன். அப்போ சொந்த வீடு குடி எங்கள் மெராஸில் போந்தமல்லில் கொடுத்தேன். வேலை சொல்லிட்டேன். பையன் நல்ல பையன். ஏதோ வீடு சொந்த வீடு இதா நம்ம சொன்ன பேஜ் எதுக்கு நான் போகிறேன் செய்கிறேன். 5,000 நகை போட்டேன். 5,000 நகை போட்டேன். ஒரு 6 ஆள் சரி இதுதான் வேற எதுவுமே பண்ணல. கீரை பைப்பு வேலை இருக்குது. என் கூட்ட பார்த்துக்கோ. இது என் கூட்ட ஒரு உடம்பு நல்லா இல்லை. பண்ணிக்கினேன் நானே இதுவார் எங்கள் சொந்தக்காரர் 2 பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களாம் 20,000 30,000 40,000 சருப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. நான் தான் ஒரே வத்தில் கடை வச்சிருந்தேன். அந்த வத்தில் இன்னைக்கு எங்கள் ஆளுங்களை சொந்தக்காரர் அவங்க பெருமாள் தூக்கி போடுங்க என்னை பார்த்து போட்டாங்க. இவங்க வெயிட்டாக ஆகிட்டாங்க, ஆளுக்குறாங்க, வர்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. 20,000 சரக்கு போட்டால் எப்படினாலும் ஒரு 5,000 கிடைக்கும். 2 பேர் ஆளுக்குறாங்க. ஒரு 5,000 வாங்கி வைக்கிறனுக்கு 10 ரூபா நஷ்டம் கிடையாது. நான் நீ சொல்கிறேன் 10 ரூபா எப்படினாலும் கிடைக்கும். அவன் கோயம்பேட்டு போகிறான் பாரு, விவசாயம் தான் மாட்டிக்கிட்டு அங்கெல்லாம். இப்போ என்ன செய்யலாம், வேலை விற்குதுன்னா விற்குதான் விற்குது. அப்படியே அவன் வேலைக்கு கொடுக்க மாட்டானுங்க. சும்மா அப்படி சொல்லுவாங்க. யார் கொடுத்து இன்னும் போய்க்குது. யார் போய்க்குதா அங்கே விற்கிறவங்க அங்கே 2 ரூபா 10,000 நிலம் இருக்குது. நான் இது உண்மை சொல்கிறேன். 10,000 நிலம் இருக்குது. நீ ஒரு ஆளை இது வேலைக்கு வந்துடுறேன். ஒரு ஆளுக்கெல்லாம் போட்டு பயிர் வைக்க எத்தனை நாளைக்கு போட்டு சமாளிப்பேன் பார்ப்பான். விட்டுருவான். விட்டு வேலைக்கு படிச்சுட்டு பசங்களாம் படிக்க போகிறோம். அது வரைக்கும் வந்துடுறான். அவனே போட எந்த வேலை செய்தால் ஒரு 100 ரூபா இருக்குது. கரம்பா கிடைக்குது, வேலைக்கு தோப்பு படிக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடிக்க கஷ்டம். அந்த மாதிரி அப்படி கூலியே வச்சு ஒரு 10,000 வச்சு பயிர் வைக்க முடியலண்ணா. நான் என்ன சொல்கிறேன், 10,000 வச்சு பயிர் நான் கூட நிலத்தை வாட்டிக்கிட்டெல்லாம் செய்வேன், கஷ்டப்படுவோம். வேணும் நைட் நட்டுவோம் மண்டபத்தில் மாதிரிலாம் இது போய் இது சர்க்கிள் அடிப்பேன். அந்த மணி 9 10 ஆவலாக தான் போய் அடிப்பேன். சும்மா குச்சிட்டு சுற்றி நம்மளுக்கு பிடிக்காது. வீட்டுக்கா வீட்டுக்கா நான் இங்கே போனா கோயம்பேடு காய் வாங்கி போடுவோம், வேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு வாரத்தில் ஒரு அடி தான் போடுவோம். வேலை வேலைக்கு அப்படின்னால தண்டல் வாங்கி வச்சுக்கிறேன். என் பொண்ணு கொடுத்தேன், இது வாங்கி வச்சுக்கிறேன். பைரஸ் கட்டணும் போவேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் எழுந்திரிட்டு வருவேன். இப்படி தூட்டி ஒரு பையன் ஒன்றா மாதிரி ஆள் கை நீக்கி முருங்கரை வச்சுக்கிறேன். அவன் தான் கொடுத்தான். இன்னைக்கு எதனா ஓணுமாண்ணா இப்போ 20,000 10,000 தரேன், நீ வாங்கி நீ வியாபாரம் பண்ணி எது சொல்கிறான். கரெக்டாக கொடுக்குறோம், நம்பிக்கை தான் கொடுப்பான். இப்படி இங்கேயே தூக்கி வாங்குவேன். கரெக்டாக கொடுத்துருவேன். இது 40 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிறேன். ஒரே பொருள் இது நகை கிடைக்கும், இது கிடைக்கும். இது பில்டிங்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வருவேன். ஒரே ஒரு இப்போ இதார் நம்மளை பார்த்த உடனே கீரைக்காரன்னா பிரியாக போவோம், பிரியாக விடுவோம். வாட்ச்மேன்லாம் யாருமே கேட்கணும். நல்லா இருக்க வச்சு தான் பொண்ணை கொட்டை செய்தேன். என் பிள்ளை தான் உடம்பு மேலே கடல் பண்ணி நல்லா இருந்தால் எனக்கு எந்த குறையும் கிடையாது. அதுதான் எதுக்கு சொல்கிறேன், ஒன்று பொருள் ஒரு நாள் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. சொல்கிறேன் இருக்குது. இப்போ வந்து கேட்டார் கொடுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கு விற்க ஒரு நாளைக்கு போவோம். கடலில் புது வத்தில் எவ்வளோ சம்பாதிச்சு பசங்களை காப்பாற்றி எதுக்கு சொல்கிறேன். ஜெய்வு மாரி நான் கடை வச்சு பிள்ளைட்டு 10 மேலே எனக்கு ஜெய்வம் தான் இருக்குது. உரிமை சொல்கிறேன். அது வேணா அவனு அப்போ வேணா கடவுள் படி அழைப்பாரு. இந்த திருட்டு பழக்கம் இருந்தால் எங்கேயுமே போய்க்கணும். அது கரெக்ட். நான் இருந்தாலும் அப்படி சொல்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு உரிமை சொல்ல அந்த ஒரு பொருளை மட்டும் அந்த ஒரு கோயிலெல்லாம் எங்கேனாலும் போய்ட்டு எவ்வளோ இல்லை. நீங்கள் வரும் போகணும். நான் எவ்வளோ பணம் மாற்றுறேன் இந்த வயசில். உங்களுக்கு நான் உங்கள் கையில் கேரேஜில் இறங்க எந்த பார்க்க போதுன்னு வெய் கேட்டு வந்தேன். ஃபஸ்ட்டில் இன்னைக்கு பேர் டெமாரு மட்டும் சுற்றி படிதான் படிக்கல. இவருக்கு ஸ்கூலில் போனால 10 எருமாடு மேய்ச்சேன். நான் 20 மீன் சொல்கிறேன். அதனால் தம்பிலாம் படிக்க வச்சேன். என் தம்பியும் படிக்க வச்சேன். நான்
பாப்பா ஆ எங்கள் அக்கா தங்கச்சி விடுவேன் நான் மொத்தம் எல்லா வேலையும் பண்ணேன் நான் கடவுள் புந்தில் என்ன நல்லா தாங்கிறேன் எந்த தொந்தரவு கிடைக்கும் இல்லை கை கால் வரைக்கும் நல்லா எடுத்துக்கிட்டா கை கால் வரைக்கும் நல்லா இருந்தால் போதும் அதுதான் எங்கேயுமே சொல்கிறது எங்கள் பையனு கூட எங்கள் பசங்களும் கண்டாதுல 2 பசங்களும் வளர்த்தேன் அதை விட்டாடி போல பையன் இப்போதான் உடம்பு கூட கரெக்டாக போவோம் மச்சான் மன குளிர் நினைக்கிறாங்க நல்லா ஆகட்டும் உடம்பு எதுக்கு சொல்கிறான் நல்லா இருக்க கொடுப்போம் அதான் தேங்க்ஸ்ண்ணா அந்த சொத்து வச்சுன்னு போய் கேஸ் போட்டு வாங்கிக்கலாம் மச்சான் எங்கள் பையனு நம்ம சொத்தை இருந்தால் போதும் எதுக்கு சொல்லுங்க புரியுது எங்கள் மாமியார் கூட ஒரு பிள்ளாட்டை விட்டு வச்சுக்கலாம் கூட எவ்வளோ விற்கும் நானா இருக்கட்டும் பார்த்தியா ஆமாம் ஆமாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க கடவுளுக்கு தான் தெரியும் அதுக்கு தான் எதுவுமே சொல்கிறேன் அப்பா அம்மா சொத்து விற்று விட்டா 2வது வாங்க முடியும் ஒரே ஒரு சென்ட் வாங்க முடியும்